பாருங்க, நிலம் இப்ப நமக்கு சொந்தம். தாக்கூர் சார் ரொம்ப கம்மியான விலையில அந்த நிலத்தை நமக்கு எழுதி வச்சுட்டாரு. ஆமாமா, அண்ணன் தம்பி நாங்க 2 பேரும் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த நிலத்துல விவசாயம் பண்ணுவோம். அப்புறம் உங்களுக்கே தெரியும் இல்லம்மா, குளத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த நிலம் எவ்வளவு நல்லா இருக்கும்னு. என்னது? அந்த அந்த ஒரு நிலமா? அம்மா என்னாச்சுமா, ஏன் இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? நீங்க எதுக்காக அந்த லேண்ட வாங்குனீங்க? உங்களுக்கு அத பத்தி தெரியாதா? என்ன தெரியாதுன்னு சொல்றீங்க? நாங்க வாழ்நாள் முழுவதும் சம்பாரிச்ச எல்லா பணத்தையும் நாங்க இந்த நிலத்துல தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். ஆனா நீங்க அவர் பேசுறத நிறுத்திட்டு அவங்க அம்மா சொல்றாங்க, சரி விடுங்க, ரொம்ப யோசிக்காதீங்க. எனக்கு அத பத்தி அவ்வளவு தெரியாது. அப்புறம் ஒரு விஷயம் என்னன்னா, அங்க சாயந்தரம் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துடணும். என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா அங்க ஏதோ ஒரு அமானுஷமான சக்தி இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்கம்மா, இப்போ சாப்பாடு போடுங்க. காலையில சீக்கிரமா எந்திரிச்சு வயலுக்கு வேலைக்கு போகணும். எல்லாரும் சாப்பிட்டு தூங்க போயிடுறாங்க. காலையில ஆன உடனே கஜ்மோகன் நந்தன் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு வயல் கிட்ட போறாங்க. அவங்க சைக்கிளை ஒரு மரத்துக்கு கீழே நிறுத்திட்டு அந்த வயலை சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் நாள் முழுக்க வேலை செஞ்சு வயலை சுத்தமாக்கிடுறாங்க. தம்பி சாயந்தரம் ஆயிடுச்சு, வா போலாம், அம்மா சொல்லிருக்காங்கல்ல. ஒரே நிமிஷம், நான் இந்த மரத்தை மட்டும் வெட்டிட்டு வந்துடுறேன். இது வயலுக்கு நடுவுல இருக்கு, இதை நம்ம சீக்கிரம் வெட்டிட்டு போயிடலாம். 2 பேரும் மரத்தை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள சாயந்தரம் ஆயிடுது. அந்த மரத்தை வெட்டி கீழே தள்ளினதுக்கு அப்புறம் சைக்கிள் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. மெதுவா இருட்டாக்கிக்கிட்டே இருந்ததால கஜ்மோகன் ரொம்ப வேகமா சைக்கிள் ஓட்டிட்டு போறாரு. அப்ப மோகன் அக்கம் பக்கம் சுத்தி பார்த்து அவரு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறாரு. அப்ப நந்தனும் ரொம்பவே பயந்துடுறாரு. தம்பி, நீ எவ்வளவு நேரமா சைக்கிள் ஓட்டிட்டு இருக்க? ஆனா நம்ம இந்த மரத்தையே சுத்திக்கிட்டு இருக்கமே, நம்ம கொஞ்சம் கூட முன்னாடி போகல. என்னாச்சுன்னே தெரியலையே. நைட்டு வேற ஆயிடுச்சு, எனக்கு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒன்னும் பயப்படாதீங்கன்னா, அங்க பாருங்க, ஊர் தலைவரோட வீட்டு லைட் தெரியுது. நான் இன்னும் வேகமா பெடல் பண்றேன். கஜ்மோகன் ரொம்ப வேகமா பெடல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவங்களால முன்னாடி போகவே முடியல. அப்போ திடீர்னு அந்த மரம் தன்னால எழுந்து நிக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப வேகமா அசைய ஆரம்பிக்குது. தம்பி, இந்த மரம் எப்படி நின்று இருக்கும்? சீக்கிரமா போ, அம்மா முன்னையே சொன்னது உண்மைதான் போல. நந்தினிதா சொல்லிட்டு இருக்கும் போதே எதிரில் இருக்கிறத பார்த்து 2 பேரும் பயந்து போயிடுறாங்க. அந்த மரத்துல இருந்த ஒரு மரக்கிளை ரொம்ப வேகமா அவங்கள நோக்கி வந்துகிட்டு இருந்தது. 2 பேரும் பயத்தால ரொம்ப வேகமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க எதுவும் பண்றதுக்கு முன்னாடியே அந்த மரக்கிளை வேகமா வந்து அந்த சைக்கிளை தள்ளிடுது. அப்புறம் அவங்க 2 பேரும் பறந்து போய் ஒரு இடத்துல விழுந்து 2 பேரும் மயங்கிடுறாங்க. கஜ்மோகன் மெதுவா கண்ணை திறக்கிறாரு. மகனே, எழுந்துட்டீங்களா? அம்மா, நந்தன் எப்படி இருக்கான்? சரி, அவனுக்கு என்ன ஆச்சு? நீங்க ராத்திரி எப்ப வந்தீங்க? சைலண்டா வந்து படுத்து தூங்கிட்டீங்க. அம்மா பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? நீங்க உங்களுக்காக சாப்பிட வருவீங்கன்னு வெயிட் பண்ணி அங்கேயே தூங்கிட்டேன் நானு. என்ன அப்படின்னா? அதுக்குள்ள நந்தனும் அந்த இடத்துக்கு வராரு. அப்புறம் அவரு கஜ்மோகனை நடுவில் நிறுத்திட்டு சொல்றாரு, ஆமாம்மா, நானும் அண்ணனும் ரொம்ப டயர்டா இருந்தோம். நீங்களும் ரொம்ப டயர்டா இருந்தீங்களா? அதனாலதான் உங்ககிட்ட எதுவுமே சொல்லாம நாங்க தூங்க போயிட்டோம். சீக்கிரம் சாப்பாடு தயார் பண்ணுங்கம்மா, ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவங்க அம்மா சாப்பாடு செய்ய கிளம்பி போறாங்க. நீ ஏன் அம்மா கிட்ட எந்த ஒரு உண்மையும் சொல்லல? அப்புறம் நம்ம எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம்? நம்ம அம்மா கிட்ட சொல்லிட்டோம்னா அவங்க வயலுக்கு போக விட மாட்டாங்க. அங்க நம்ம வாழ்க்கையோட மொத்த பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். அப்புறம் அந்த இடத்துல ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு என்னாலையும் புரிஞ்சுக்க முடியல. வாங்க டாக்கோ சார் கிட்ட போய் சீக்கிரம் பேசலாம். 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு டாக்கோ சாரோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. அவங்க போற வழியில ஊர் தலைவரை பாக்குறாங்க. அட, நீங்க 2 பேரும் கிளம்பிட்டீங்களா? தலைவரே, என்னன்னு சொல்றது, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னாச்சு? என்ன புரியாம இருக்கு? நேத்து நடந்த எல்லா விஷயத்தையும் கஜ்மோகன் ஊர் தலைவர் கிட்ட சொல்றாரு. ஊர் தலைவர் இது எல்லாத்தையும் கேட்டு அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாரு. என்ன, நீங்க அந்த குளத்துக்கு பக்கத்துல இருக்கிற வயலை முழுவதுமா சுத்தம் பண்ணிட்டீங்களா? அப்புறம் அந்த மரத்தையும் வெட்டிட்டீங்களா? ஐயோ கடவுளே, ஏன் நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டீங்க? என்னாச்சு தலைவரே? எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? கண்டிப்பா அந்த டாக்கூருக்கு இருக்கு. கொஞ்சம் பணம் கிடைக்கும் அப்படிங்கிற பேராசையில அந்த நிலத்தை உங்களுக்கு வித்துட்டாராம். அப்புறம் இந்த மொத்த கிராமத்தையும் பிரச்சனையில தள்ளி விட்டுட்டான். வாங்க அவங்கிட்ட போலாம். 3 பேரும் சீக்கிரமாவே தாக்கூரோட வீட்டுக்கு போறாங்க. அவங்க அந்த கதவு கிட்ட நிக்கும் போது யாரோ சத்தமா கத்துற சத்தம் கேக்குது. என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. இதை கேட்ட உடனே 3 பேரும் ஷாக் ஆயிடுறாங்க.
சீக்கிரம் வாங்க, அவ உயிர் ஆபத்துல இருக்கு, சீக்கிரம் வாங்க. அவங்க 3 பேரும் ஓடி அந்த ரூம்குள்ள போறாங்க. காப்பாத்துங்க. ஏய், தள்ளி போ. காப்பாத்துங்க. வாங்க, சீக்கிரமா வந்து இந்த கதவு முதல்ல உடைங்க. ரெண்டு பேரும் அந்த கதவை இடிச்சு தள்ளிடுறாங்க. எதிரில் அவங்க பார்த்த காட்சியால அவங்க அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. தாகூர் சாஹிப் இறந்து போயிருந்தாரு. எதிரிலே அவரோட டெட் பாடி கீழே விழுந்து கிடந்தது. அது திரும்ப வந்துருச்சு. யாராலையும் தப்பிக்க முடியாது, யாராலையும் தப்பிக்க முடியாது. அப்போ ஒரு பயங்கரமான குரல் கேக்குது. சரியா சொன்னீங்க சார். நீங்க யாரும் உயிரோட இருக்க போறதில்ல, யாரும் உயிரோட இருக்க கூட கூடாது. யாரையும் நான் விடவும் மாட்டேன். அது உங்களுக்கு புரியுதா? அப்பதான் அந்த குரல் கேட்கறது நின்னுச்சு. அப்ப திடீர்னு அந்த ஊருக்கு அரசாங்கம் ஏதோ அறிவிச்சாங்க. கிராமத்தாட்களே, இது எமர்ஜென்சி. எல்லாரும் கிராமத்தை விட்டு போங்க. எல்லாரும் உயரமா இருக்கிற இடத்துக்கு போங்க. கிராமத்துக்காக கட்டின அணை உடைஞ்சு போச்சு. கிராமத்தாட்களே, சீக்கிரமா போங்க. நமக்கு ரொம்ப கம்மியான நேரம் தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கிராமத்தை விட்டு போங்க. வேற உயரமா இருக்கிற இடத்துக்கு கிளம்பி போங்க. அணை உடைஞ்சு தண்ணி ரொம்ப வேகமா கிராமத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. சீக்கிரம் கிளம்புங்க. இதை கேட்ட உடனே கிராமம் முழுவதும் பதட்டமா இருந்தது. எல்லாரும் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த அணை உடைஞ்சு தண்ணி ரொம்ப வேகமா வந்துகிட்டு இருந்தது. எல்லாரும் ஓடுங்க, ஓடி உங்களோட உயிரை காப்பாத்திக்கோங்க. தண்ணி ரொம்ப வேகமா கிராமத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் ஓடுங்க. எல்லாரும் சீக்கிரமா ஓடி போய் தப்பிச்சுக்கோங்க.